PF பணத்தை ATM மூலம் எடுக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வங்கிகளைப் போலவே PF பணத்தை ATM மூலம் எடுக்கும் வசதியை தீபாவளிக்கு முன்பு அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர்களுக்கு பல்வேறு வசதிகளை அறிமுகப்படுத்தி வருகிறது. அதன்படி வரும் தீபாவளிக்கு முன்பாக ATM மூலம் பணம் எடுக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய தொழில்துறை மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். EPFO திட்டம் 3.0 திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான கூட்டமானது அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. அப்போது வங்கி சேவைகளைப் போலவே PF சேவைகளையும் மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடைபெற உள்ளது. இதில் PF கணக்கிலிருந்து குறிப்பிட்ட தொகையை ATM மூலம் பெறும் வசதி அல்லது UPI மூலம் பணவர்த்தனை செய்யும் வசதிகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. மேலும் ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்று வர்த்தக சங்கங்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்றன. அதன்படி PF ஓய்வூதியத்தை 1000 இருந்து 1500 முதல் 2500 வரை உயர்த்துவது குறித்து EPFOவின் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் பரிசீலிக்க உள்ளது. இதற்கிடையில் PF பணம் என்பது ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு உள்ளது. இந்த பணத்தை ATM அல்லது UPI மூலம் எடுப்பதற்கு வர்த்தக சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்று கூறப்படுகிறது. ATM மூலம் பணத்தை எடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டால் PF சேமிப்பின் அடிப்படை நோக்கமே சிதைந்துவிடும் என்று வர்த்தக சங்கத்தினர் கூறி வருகின்றனர். தற்போது மருத்துவ வசதி, கல்வி, திருமணம், வீடு கட்டுவது போன்றவற்றிற்கு 5 லட்சம் வரை PF இல் இருந்து பணத்தை எடுக்கும் வசதி இருப்பது குறிப்பிடத்தக்கது.